ஓகேங்களா? ஓகே. ஆந்திராவில் 4வது கட்ட வாக்குப்பதிவு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சித்தூர் தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மொட்டுக்குரு ஜெகபதி போட்டியிடுகிறார். சித்தூர் சட்டமன்றத்திற்கு டிக்கி ராயல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த 2 வேட்பாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. இவர்கள் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் எஞ்சிய நாட்களில் பணியாற்றுவார்கள், வாக்கு சேகரிப்பார்கள். ஆந்திராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். மிச்சமுள்ள அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் கூட்டணியில் இடம்பெற இயலாத நிலை உள்ளது. ஆகவே தென்னிந்திய மாநிலங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களில் கர்நாடகாவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தினோம். கர்நாடகாவில் 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்திய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் கடைசி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் 3 வேட்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை அதிகாரபூர்வமாக ஆதரிப்பதென்று முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் கர்நாடகாவில் நான் பெங்களூர் மாநகரத்தில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரமும் செய்தேன். ஆந்திராவை பொறுத்தவரையில் ஆந்திர காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திருமதி ஷர்மிளா அவர்களை நேரிலே சந்தித்தோம். கூட்டணியில் இடம்பெற எங்கள் விளைவை வெளிப்படுத்தினோம். ஆனால் தவிர்க்க இயலாத நிலையில் கூட்டணியில் இடம்பெற இயலாமல் போய்விட்டது. எனவே ஏற்கனவே முடிவு செய்தபடி ஆந்திர பிரதேச விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். எஞ்சிய சட்டமன்ற தொகுதிகளிலும் எஞ்சிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிகாரபூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரிக்கிறது. அந்த வகையிலே வருகிற 9ஆம் தேதி மாலை நெல்லூரிலே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராஜு IAS அவர்களை ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். இன்று 7, 8, 9 ஆகிய 3 நாட்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறேன். இன்றைக்கு புத்தளப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே போட்டியிடும் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும், கொளமனேறு தொகுதியில் போட்டியிடும் வினோத்குமார் அவர்களுக்கும், குப்பம் தொகுதியில் போட்டியிடும் கோவிந்தப்பா அவர்களுக்கும் வாக்கு சேகரித்து நான் 3 இடங்களில் உரையாற்ற இருக்கிறேன். 8ஆம் தேதி குண்டூர் பகுதியில் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு, குறிப்பாக ஆந்திர மாநில தலைவர் வித்யாசாகர் அவர்களுக்கு வாக்கு சேகரித்து கொன்னூரிலே நடைபெறவிருக்கிற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் உரையாற்றுகிறேன். 9ஆம் தேதி பகல் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கு
வாக்கு சேகரிக்கிறேன். மாலை நெல்லூரிலே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல கொப்புல ராஜு IAS அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க இருக்கிறேன். 11ஆம் தேதி மும்பைக்கு செல்ல இருக்கிறேன். மும்பையிலே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனா கட்சியின் வேட்பாளர் அனில் தேசாய் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளேன். ஆந்திராவிலே இந்தியா கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளும் எங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். ஆகவே கடந்த காலத்தில் இருந்ததைப் போல் இல்லாமல் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கணிசமான இடங்களில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கு. மோடியே பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டதில் அகில கடும் பின்னடைவை சந்திக்க நேர்ந்த புள்ளி விவரங்கள் நியாய யாத்திரா ஆகிய இந்த நெடும் பயணங்கள் இந்திய இளம் தலைமுறையினரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நான் பெரிதும் நம்புகிறேன். இது ஒரு அமைதி புரட்சியாக தேர்தல் முடிவுகளின் போது வெளிப்படும். ராகுல் காந்தி அவர்கள் நீட் தேர்வு தொடர்பாகவும் GST வரி விதிப்பு தொடர்பாகவும் அந்த வகையிலே ஆந்திராவிலும் அந்த தாக்கம் ஏற்படும் வாக்களிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கேட்டுக்கொள்கிறேன். சார், கடந்த ஆண்டு குண்டூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் ஆந்திர மாநிலத்தில் 175 சட்டமன்ற தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிடும். இப்போது ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் மட்டும் 9 தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர் இந்தியா கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு நிலை இல்லாத நேரம், காங்கிரஸோடு இந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இணைந்து பயணிப்போம் என்று உறுதிப்படாத நேரம் அது. ஆந்திராவில் மட்டுமல்ல, நாங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் தமிழ்நாட்டை தவிர உள்ளது என்பதை நான் அவ்வப்போது வெளிப்படுத்தியிருக்கிறேன். தற்போது நாங்கள் காங்கிரஸ் வழிநடத்தக்கூடிய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் அணியிலேயே நாங்கள் இடம்பெற வேண்டும் என்றுதான் ஆந்திராவிலும் முயற்சித்தோம். ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஷர்மிளா அவர்களை நேரிலே சந்தித்து ஓரிரு தொகுதிகள் எங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் ஒரு சில தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் என்று கோரியிருந்தோம். ஆனால் அது வாய்க்கவில்லை. ஆகவே குறிப்பிட்ட சில தொகுதிகளிலாவது முன்னணி பொறுப்பாளர்கள் போட்டியிடுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். இந்தியா கூட்டணியில் நீங்கள் இடம் பெற்று விடுதலை சிறுத்தை கட்சி, ஆனால் இங்கே இப்போது பூத்தல்பட்டு, பழமநேர், குப்பம் இதில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களும் போட்டிருக்காங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர்களும் போட்டிருக்காங்க. அது ஒரு சில தொகுதி, 9 தொகுதி தான். மற்ற தொகுதியில் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதே சித்தூரில் சட்டமன்றத்தில் நாங்கள் போட்டியில்லை. சித்தூர் வேட்பாளர் TK ராயலுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம். சித்தூர் MP நாங்கள் போட்டியிடவில்லை. சித்தூர் MP வேட்பாளர்களுக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். போட்டியிடாத இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். போட்டியிடுகிற இடங்களில் எங்களால் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி பாதிக்கப்படாது என்று நம்புகிறோம். பிரச்சாரம் இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேங்குது. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்றாங்க. நான் ஒரு பாயிண்ட் பேசுறேன், குப்பத்தில் ஒரு பாயிண்ட் பேசுறேன், அந்த மாதிரி பழமநேரில் ஒரு பாயிண்ட். ஆந்திர மாநிலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறும்னு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு அனுபவத்துக்காக தான் நினைக்கிறோம். இந்த தேர்தல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும்ங்கிற நினைக்கிறோம். கூட்டணியில் இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நாங்கள் தனியாக முயற்சிப்போம். இது எங்கள் தோழர்களுக்கு ஒரு தேர்தல் அனுபவம் தேவை. ஏற்கனவே எடுத்த முடிவு. அதனால் அந்த முடிவில் இருந்து முற்றா கைவிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு சில முன்னணி தோழர்கள் மட்டும் விண்ணப்பம் செய்யலாம். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி நீங்கள்லாம் இருக்கீங்க. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி
டெபாசிட் கூட பெறாத நிலையில் அவங்க அப்படி சொல்ல முடியாது. தேர்தலில் வந்து எல்லாம் ஒரே மாதிரி போன தேர்தல் இருந்த மாதிரி தான் இந்த தேர்தல் இருக்குன்னு சொல்ல முடியாது. மாநிலத்தில் ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் மாறி மாறி முடிவெடுக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். 10 ஆண்டு கால ஆட்சி, மோடி ஆட்சி கடும் அதிருப்தி நிலவுகிறது. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெறுப்பு பேச்சை பேசுகிறார். இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இந்துக்களின் தாலியை பறித்து முஸ்லீம்களுக்கு தந்து விடுவார்கள் என்றெல்லாம் அவதூறு பரப்புகிறார். எனவே மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸை ஆதரிக்கும் மனநிலை இன்றைக்கு மக்களிடத்திலே மேலோங்கியுள்ளது. ஆகவே இந்த முறை காங்கிரஸ் ஆந்திராவில் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கணிசமான இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், அந்த ஆந்திராவில் இப்போ ஷர்மிளா இருக்கிறாங்க. ஷர்மிளாவும் வைஎஸ் ஜெகன்மோகனும் அண்ணா தங்கச்சி 2 பேரும் போட்டி பண்ணியிருக்காங்க. இந்த இதில் யாருக்கு இருக்காங்க சார்? இதில் என்ன நம்ம சொல்ல முடியும்? நாங்கள் ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ். அதனால் நாங்கள் ஷர்மிளா கை ஓங்க வேண்டும் என்று தான் எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும்.